வணக்கம். தமிழக அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாம போயிட்டு இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் ஏங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திமுகவும், அதிமுகவும் வந்து கூட்டணியோட ஆட்சி அமைக்க போறாங்க. அதிமுக ஆட்சியில திமுக பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேத்தைக்கு திமுக, அதிமுக 2 பேருமே அவர்களினுடைய எம்எல்ஏக்களை கூப்பிட்டு கடைசி நேரத்துல இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல தலைவர் எடுக்கிறது தான் முடிவு. ஸோ அதற்கு நாங்க கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் இபிஎஸ் தலைமையிலான முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோம் அப்படின்னும், இந்த பக்கத்துல திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டு குடுத்திருக்கிறாங்க. ஸோ இதன் வழியா வந்துட்டு என்ன தெரிய வருது அப்படின்னா, மீண்டும் இவர்கள் கூட்டணிக்கு போறாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா, புதுச்சேரியில இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய எம்எல்ஏஸ் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி, முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது மீண்டும் ஸோ அதிமுகவினுடைய ஆட்சி, அதற்கு திமுக வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரியான செய்திகள் 2 நாளைக்கு அப்புறமா மறுபடியும் வந்துட்டு செய்தியா மாறி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்த தாவேக்காவினர் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒருவேளை திமுக, அதிமுக 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைத்தார்கள் அப்படின்னா, எங்களுடைய எம்எல்ஏஸ் எல்லாருமே கூண்டோடு ஒட்டுமொத்தமா நாங்க வந்து ரிசைன் பண்ண போறோம், ராஜினாமா செய்ய போறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட சினிமா மாதிரி இருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 118 பேர் மெஜாரிட்டி இல்லை. தற்பொழுது ஒரு 108 விஜயினுடைய ஒரு சீட்டை கழிச்சோம்னா 107 பேர் இருக்கிறாங்க. இந்த 107 பேரும் ரிசைன் பண்ணா கூட அந்த நேரத்துல ஒரு இடைத்தேர்தல் மாதிரி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதே தவிர, மொத்தமா கலைச்சிட்டு திருப்பி தேர்தல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்படி நடந்ததுன்னா அந்த 107, 108 இடத்துலையும் விஜய் திருப்பியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் கிட்ட ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். ஒரு அனுதாப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கஷ்டப்பட்டு தனியா ஜெயிச்சாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இவருக்கு வந்து முதுகுல குத்திட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பத்தி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 108 இடத்துல மீண்டும் விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஜெயித்தாலுமே அவர்களுக்கு விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இது திமுக, அதிமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்சி அதிகாரத்துல இருப்பாங்க. மீண்டும் அதிகாரத்தோட அடுத்த தேர்தலை சந்திக்க முடியும். ஸோ அப்படி ஒரு சூழலை இவங்க 2 பேருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்ற பொழுது, யாராவது ஒருத்தர் வீழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது யாரு, என்ன அப்படின்றத காலம் தான் முடிவு செய்யும். ஸோ இதுவும் வந்துட்டு உண்மையான நியூஸ் தானா அப்படின்றது முடிவுக்கு வந்தாதான் தெரியும். ஸோ தற்பொழுது செய்திகள்ல மாறி மாறி வந்துட்டு இருக்குது. நம்மலாம் முன்னாடி வந்துட்டு கிசு கிசுல வந்தாதான் வந்துட்டு இதை நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஊடகங்கள்ல செய்தியா வரக்கூடிய விஷயங்களே மாறி மாறி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ கடைசியா கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் பார்க்கும் பொழுது இவங்க 2 பேரும் சேர்ந்து திமுக, அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆளுநரும் அதை தான் சொல்லியிருக்கிறார். யாரு வந்தாலும் நான் வந்து பெரும்பான்மையோட வந்தீங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன்ப்பா. அது திமுக, அதிமுகவா இருந்தாலும் சரி, மெஜாரிட்டியோட வந்தீங்கன்னா நான் ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலையை செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒருவேளை அப்படி போனாங்கன்னா நாங்க ஒட்டுமொத்தமா ரிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவினர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூடான தமிழக அரசியல் களம் எதை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.